إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك اللهم يا مصرف القلوب صرف قلبي على طاعتك اللهم علمني كتابك وفقهني في دينك اللهم إني أعوذ بك من الضلال والكفر والشرك والنفاق والشقاق ومعصية الرسول اللهم علمني القرآن العظيم ومعانيه وحكمه وتأويله ونصايحه وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم يا حي يا قيوم برحمتك أستغيث ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم أقول وبك التوفيق اللهم يسر கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே மதிப்பிற்குரிய சகோதரிகளே மதர்சாவுடைய மாணவிகளே அல் வஜீஸ் நூலை தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். அல்லாஹு தஆலா இந்த நூலுடைய ஆசிரியருக்கு பரக்கத் செய்வானாக. கவனிங்க, இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 53வது பக்கத்திலிருந்து படிக்க இருக்கின்றோம். இன்று நாம் படிக்க இருக்கின்ற இந்த தலைப்பு தஅரீஃபு அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅத்தி. தஅரீஃபு அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅத்தி. இந்த நூலுடைய முதல் பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த முதல் பகுதியில் சில முக்கியமான அடிப்படைகளை, அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான செய்திகளை இமாம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். இந்த முக்கியமான செய்திகள் என்ன? அதாவது இஸ்லாமிய கொள்கைகளை, நல்ல கவனிங்க, இஸ்லாமிய கொள்கைகளை அவற்றில் வழி தவறிவிடாமல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாமிய கொள்கைகளை தவறான புரிதல் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில உண்மைகளை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மைகளைத்தான் இந்த நூலுடைய முதல் பகுதியிலே இமாம் அவர்கள், ஆசிரியர் அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த உண்மைகள் என்ன? சலஃப் என்றால் யாரு, சஹாபா என்றால் யாரு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் யாரு, இதையெல்லாம் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் ஏன் நாம் இவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும், இவர்களை ஏன் நாம் நம்முடைய இந்த கொள்கையியலுக்கு, கொள்கை கல்விக்கு அளவுகோலாக ஆக்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். சரியா? பாடத்தினுடைய தலைப்பு என்ன? தஅரீஃபு அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅத்தி. தஅரீஃபு அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅத். தஅரீஃப் என்றால் வரை விளக்கணம், ஒன்றை பற்றிய ஆழமான டெஃபினேஷன், அது என்ன என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு தாரீஃப் என்று சொல்லப்படும். அஹ்லு சுன்னா, அஹ்ல் என்றால் உடையவர்கள், சொந்தக்காரர்கள், உரிமையாளர்கள் என்று பெயர். அஸ்ஸுன்னா, சுன்னா உடையவர்கள், சுன்னாவை சேர்ந்தவர்கள், சுன்னாவின் சொந்தக்காரர்கள், சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், அதுவும் ஒரு பேர், அர்த்தம் இருக்கு. அஹ்ல், அஹ்லுல் இஸ்லாம், அதாவது இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்கள். அடுத்து வல் ஜமாஅ, ஜமாஅ, ஜமாஅவையும் சுன்னாவையும் உடையவர்களை பற்றிய வரைவிலக்கணம். அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் யார்? நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயருக்கு சொந்தக்காரர்கள் யார்? இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயர் எப்படிப்பட்ட மக்களை
தெளிவுபடுத்துவதற்காக இஸ்லாமிய வழக்கில் சொல்லப்படுகிறது. அதுதான் இன்றைய பாடத்தினுடைய அடிப்படை கருத்து. கவனிங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற வார்த்தையின் வரை விலக்கணத்தை விளங்கிக் கொள்ள அதில் அடங்கி இருக்கக்கூடிய சுன்னா மற்றும் ஜமாஅ ஆகிய இரண்டு பதங்களின் பயன்பாட்டையும் புரிந்து கொள்வது அவசியமாகும். தாரீஃப் என்பதற்கு என்ன பொருள், அதை விளக்கிவிட்டோம். அஹ்ல் என்றால் என்ன, அதற்குரிய கருத்தையும் சொல்லிவிட்டோம். இப்போது நாம் விளங்க வேண்டியது அஸ்-சுன்னா வல் ஜமாஅ. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். சரியா? நம்முடைய இன்றைய கால வழக்கில் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பது யாரை குறிக்கிறது, யார் இதை சொந்தம் கொண்டாடுகிறார்கள், அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். இந்த சுன்னா என்ற சொல்ல முதலில் எடுத்துக்கொள்வோம். இந்த சுன்னா என்ற சொல்லு அரபி மொழியில் சன்ன யசுன்னு, சன்னன் வ சுன்னதன் என்ற அந்த வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. சன்ன யசுன்னு சுன்னதன். சன்னன், சன்ன என்றால் என்ன அர்த்தம்? உதாரணமா அரபி மொழியில சொல்லுவாங்க, சன்னத்தில் ஹுக்கூமத்து கானூனன், சன்னத்தித் தௌலத்து ஹுக்மன். அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றியது, அரசாங்கம் ஒரு சட்டத்தை அமைத்தது. சன்ன என்றால் அமைத்தான். அதாவது இது துணையாக பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லோடு சேர்த்து பார்த்தா, உதாரணமா சன்னல் ஹாக்கிமுல் கானூன, ஆட்சியாளர் ஒரு சட்டத்தை அமைத்தார், ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார், ஒரு சட்டத்தை உருவாக்கினார், செயல்படுத்தினார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? உதாரணமா சன்னல் ஆலிமு அல் அம்ர, ஒரு அறிஞர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார், விவரித்தார், எது எப்படி என்று மக்களுக்கு புரிய வைத்தார். அது போன்று இன்னொரு அர்த்தம் சன்ன அஹ்லுல் கரியத்தி தரீக, ஊர்வாசிகள் வழியை அமைத்தார்கள். இப்போ ஒரு ஊரில் வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு வர்றதுக்கு உண்டான வழியை உருவாக்கி தருவது. சன்ன அஹ்லுல் கரியத்தி தரீக, ஊர்வாசிகள் வழி அமைத்து கொண்டார்கள், வழி போட்டார்கள். சரி, ஆக இந்த சன்ன யசுன்னு என்று வரக்கூடிய இந்த சொல்லானது என்ன அர்த்தத்தை கொடுக்கின்றது? சட்டத்தை உருவாக்குவது, சட்டத்தை அமைப்பது, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவது, ஒரு பாதையை, ஒரு வழிமுறையை உருவாக்கி தருவது போன்ற அர்த்தங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது சன்ன யசுன்னு என்ற அந்த ஃபஅல், அந்த வினைச்சொல். அதிலிருந்து வந்தது தான் சுன்னத்துன். சன்ன யசுன்னு, சன்னன், சுன்னத்துன் என்பது. ஆக சுன்னத்துன் என்றால் அப்போ என்ன அர்த்தம் வரும்? அப்போ மஸ்தருடைய அர்த்தத்தையும் கொடுக்கலாம், செயலுடைய அர்த்தத்தையும் கொடுக்கலாம். அந்த செயலால் எது செய்யப்பட்டதோ அந்த அர்த்தத்தையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ செயலுடைய அர்த்தம் கொடுத்தால் என்ன அர்த்தம்? சட்டம் இயற்றுதல், பாதை அமைத்தல், ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துதல், இந்த பொருள். சரி, இதனால் எது செய்யப்பட்டதோ, இது எதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதையும் நம்ம சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? சுன்னத்துன் என்றால் பாதை, வழிமுறை, அமைக்கப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு காரியம், ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் என்ற பொருளும் இந்த சுன்னத்துன் என்பதற்கு கொடுக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் புரிந்திருப்பீங்க. சரியா? புரியலன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஆடியோவை நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்க ஒன்றுக்கு 2-3 தடவை கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல தெளிவாக புரியும். ஆக சன்ன என்பது அது வினைச்சொல் ஃபஅல், அதிலிருந்து தான் சுன்னத்துன் என்பது வருது. இந்த சுன்னத்துன் என்பதை அதாவது செயலுடைய அர்த்தம், மஸ்தருடைய அர்த்தமும் கொடுக்கலாம். பிறகு அந்த செயல் மூலமாக செய்யப்பட்டதற்கும் நம்ம அந்த அர்த்தத்தை கொண்டு வரலாம். அரபி மொழியில் அஸ்-சுன்னா என்பது சன்ன என்ற வினைச்சொல்லிலிருந்து சுன்னா என்ற பதம் பிறந்தது. அதாவது சட்டத்தை அமைத்தான், சட்டத்தை ஏற்படுத்தினான், காரியத்தை தெளிவுபடுத்தினான், விவரித்தான், பாதையை நடக்க இலகுவாக்கினான் என்பது அதன் அர்த்தமாகும், பொருள்களாகும். இதிலிருந்துதான் சுன்னா என்ற சொல் வழிமுறை என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது.
அந்த வழிமுறை நல்லதாகவும் இருக்கலாம் அல்லது தவறானதாகவும் இருக்கலாம். ஆக மொழியை பொறுத்த வரைக்கும் சுன்னத்துன் என்ற அந்த சொல்லு பொதுவான சொல்லு. நல்ல வழிமுறைக்கும் சொல்லலாம், நல்ல சட்டத்துக்கும் சொல்லலாம், நல்ல காரியத்துக்கும் சொல்லலாம், நல்ல பாதைக்கும் சொல்லலாம், கெட்ட சட்டத்துக்கும் சொல்லலாம், கெட்ட வழிமுறைக்கும் சொல்லலாம், கெட்ட காரியத்துக்கும் சொல்லலாம். மொழியை பொறுத்த வரைக்கும் சுன்னத்துன் என்பது அது ஒரு பொதுவான சொல். சரியா? அது யாரோடு இணைக்கப்படுகிறது, எந்த இடத்தில் சொல்லப்படுகிறது என்பதை வைத்து அது நல்லதா கெட்டதா, நல்ல செயலா கெட்ட செயலா, நல்ல வழிமுறையா கெட்ட வழிமுறையா, நல்ல கொள்கையா கெட்ட கொள்கையா, நல்ல பாதையா கெட்ட பாதையா, தவறான பாதையா என்பதை முடிவு செய்யப்படும். இப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைக்கப்பட்டால், சஹாபாக்களோடு இணைக்கப்பட்டால் நல்லதை எடுத்துக்கொள்ளும், தீயவர்களோடு சேர்க்கப்பட்டால் அது கெட்டதை எடுத்துக்கொள்ளும். இதுக்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் நேரடியாக இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக இந்த ஹதீஸ் பாருங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். ஹதீஸ் என்ன 7320. ஹதீஸில் என்ன வருகிறது? عن أبي سعيد الخدري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لتتبعن سنن من كان قبلكم لتتبعن سنن من كان قبلكم لتتبعن நிச்சயமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். எதை பின்பற்றுவீர்கள்? சுனன், சுன்னத்துகளை. இந்த சுனன் என்பது பன்மை. எந்த சொல்லுக்கு? சுன்னத்துன் என்ற சொல்லுக்கு பன்மை. சுனன, சுன்னத்துகளை பின்பற்றுவீர்கள், வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள், காரியங்களை பின்பற்றுவீர்கள் அல்லது சட்டங்களை பின்பற்றுவீர்கள். யாருடைய சட்டங்களை, யாருடைய வழிமுறையை, யாருடைய காரியத்தை? மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே அவர்களுடைய சட்டங்களை, அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். நிச்சயமாக, சத்தியமா அது நடக்க தான் போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மை. எந்த அளவு அவர்களோடு நீங்கள் ஒத்து போவீர்கள்? ஷிப்ரன் பி ஷிப்ரின், ஜானுக்கு ஜான், வதிரான் பிதிராயின், முழத்துக்கு முழம். அவங்க எப்படி இருந்தார்களோ அப்படியே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் தங்களுடைய மதத்தில் என்னவெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் நீங்களும் உங்களுடைய மார்க்கத்திற்குள் கொண்டு வந்து விடுவீர்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களாகிய நமக்கு எச்சரிக்கையாக சொன்ன செய்தி. சரி, இந்த செய்தியை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய இடத்துல நம்ம விளக்குவோம். இது ஒரு நீண்ட விளக்கமுடைய ஒரு ஹதீஸ். பித்அத்துகளை பற்றி நாம் அறிய வேண்டிய அந்த இடத்துல இந்த ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் விரிவாக உங்களுக்கு விளக்கப்படும். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னவென்றால், சுன்னத்துன், அதனுடைய பன்மை சுனனுன், எப்படி ஹதீஸில் மொழி அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அப்போ மொழி அடிப்படையில் சுன்னத்துன் என்ற சொல்லு ஒரு பொதுவான சொல்லு. நல்லதுக்கும் சொல்லலாம், கெட்டதுக்கும் சொல்லலாம். அதாவது நல்ல வழிமுறைக்கும் சொல்லலாம், கெட்ட வழிமுறைக்கும் சொல்லலாம். நல்ல காரியத்துக்கும் சொல்லலாம், கெட்ட காரியத்துக்கும் சொல்லலாம். நேர்வழியான சட்டத்துக்கும் சொல்லலாம், வழிகெட்ட சட்டத்துக்கும் சொல்லலாம். அது ஒரு பொதுவான வார்த்தை. அதாவது மார்க்கம் மற்றும் உலக காரியங்களில் அவர்களின் பாதையை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்பது அதன் பொருளாகும். சரி, அப்போ இதில் எது சபிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது? மார்க்க விஷயங்களில் பின்பற்றுவது என்பது தடுக்கப்பட்ட விஷயம். உலக விஷயங்களில் நல்ல காரியமாக இருக்குமேனால், மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குமேனால் அதை எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது. அடுத்து இன்னொரு ஹதீஸையும் ஆசிரியர் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். எதற்காக? இந்த சுன்னத்துன் என்ற இந்த வார்த்தை மொழி அடிப்படையில் எப்படி ஒரு பொதுவான கருத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை விவரிப்பதற்காக. கவனிங்க, ஹதீஸில் வருகிறது, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னதன் ஹசனதன்
فله أجرها وأجر من عمل بها بعده من غير أن ينقص من أجورهم شيء ومن سن في الإسلام سنة سيئة كان عليه وزرها ووزر من عمل بها من بعده من غير أن ينقص من أوزارهم شيء. இந்த ஹதீஸை முன்திர் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். ஹதீஸ் என்ன 1017. இந்த ஹதீஸினுடைய பொருள் என்ன? மன் யார் சன்ன ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் சுன்னத்தன் ஹசனத்தன், ஒரு அழகிய காரியத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் ஒருவர் ஒரு அழகிய காரியத்தை, அழகிய வழிமுறையை செயல்படுத்துவாரோ, செயல்படுத்துவாரோ, ஃபலஹு அஜ்ருஹா, அவருக்கு அதனுடைய கூலி கிடைக்கும். வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு, அவருக்கு பின்னால் அதை எடுத்து செயல்படுவாரு, அவருடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும். மின் கைரி ஐயன் குசமின் உஜூரிஹிம் ஷைஉன், இவர்களுடைய கூலிகளிலிருந்து எதுவும் குறையாமல். ஆக பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலிகளில் நன்மைகளில் எதுவும் குறையாது. அந்த செயலை ஒருவர் ஆரம்பமாக செய்து வழிகாட்டினார் என்று அவருக்கு அந்த கூலி கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால செய்பவர்களுடைய கூலி குறையுமா? குறையாது. அப்போ ஒரு காரியத்தை மக்களுக்கு யார் வழிமுறைப்படுத்தி கொடுத்தாரோ அவருக்கு அதனுடைய கூலி மட்டுமல்ல, அதை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களுடைய கூலியும் கிடைக்கும். முந்தியவருக்கு அந்த கூலி கொடுக்கப்படுறதுனால செயல்படுத்துபவர்களுடைய கூலி குறையாது. அடுத்து ஒமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சய்யிஅத்தன், இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் ஒருவர் கெட்ட காரியத்தை செய்வாரோ, கெட்ட வழிமுறையை உருவாக்குவாரோ, கெட்ட வழிமுறையை நடைமுறைப்படுத்துவாரோ, கான அலைஹி விஸ்ருஹா, அவர் மீது அதனுடைய பாவமும் இருக்கும். வ விஸ்ரு மன் அமில பிஹா மின் பஅதிஹி, அவருக்கு பின்னால் அதை எடுத்து செயல்படுபவர்களுடைய பாவமும் இருக்கும். மின் கைரி ஐயன் குசமின் அவுசாரிஹிம் ஷைஉன், இவர்களுடைய பாவங்களில் எதுவும் குறைந்து விடாமல். ஆக ஒரு கெட்ட காரியத்தை மக்கள் செய்வார்களேயானால் அந்த பாவம் முந்திய நபரையும், யார் முதலாவதாக அந்த கெட்ட காரியத்தை உருவாக்கினாரோ மக்களுக்கு மத்தியில் பரப்பினாரோ அவருக்கும் அந்த பாவம் போய் சேரும். அவருக்கு அந்த பாவம் கொடுக்கப்படுறதுனால செயல்படுத்தக்கூடியவர்களுடைய பாவத்தினுடைய கடினம் குறையுமா என்றால் அதுவும் குறையாது. எல்லோருக்கும் எல்லாமே சமமாகவே கொடுக்கப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த கெட்ட செயல்களிலிருந்து, கெட்ட செயல்களை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதிலிருந்து. ஆக இதுவரைக்கும் நாம் ஓரளவுக்கு புரிந்திருப்போம். சுன்னா என்ற இந்த சொல்லு மொழி அடிப்படையில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஹதீஸுகளில் பல இடங்களில் சுன்னா என்பது மொழி அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இது பொதுவான ஒரு வார்த்தை. இதை இஸ்லாமிய வழக்கில் மாற்றி கொண்டு வரும்போது அப்போதுதான் அது ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொடுக்கும். எப்போதுமே ஒரு அரபி வார்த்தை அது பொதுவாக சொல்லப்படும் பொழுது மொழியினுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும். அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு பயன்படுத்தப்படும் பொழுது அப்பொழுது அதற்கு இஸ்லாம் என்ன ஒரு கருத்தை வரையறுத்து சுருக்கி விட்டதோ அந்த கருத்து அங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணமாக தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இந்த இடத்துல தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்றால் தொழுகை என்ற சலா என்ற இந்த வார்த்தைக்கு அரபி மொழியில் துஆ என்ற அந்த பொதுவான அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படாது. குறிப்பிட்ட அமல்களை உடைய செயலை எடுத்துக்கொள்ளும். அதே போலதான். அப்ப அந்த அடிப்படையில் சுன்னா என்ற இந்த சொல்லு இஸ்லாமிய ஷரியா வழக்கில் என்ன கருத்தில் பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. இஸ்லாமிய ஷரியாவில் சுன்னா அஸ்-சுன்னத்து ஃபீ ஷரியாத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய வழக்கில் நாம் சுன்னத்தை செய்யுங்கள், சுன்னத்தை பின்பற்றுங்கள், சுன்னாவின் அடிப்படையில் செல்லுங்கள், சுன்னாவின் அடிப்படையில் கொள்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வோமேயானால் இந்த இடத்துல சுன்னா என்பது எதை குறிக்கும்? கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும்
கல்வி, நம்பிக்கை, செயல், அங்கீகாரம். தக்ரீர் என்று அரபியில் சொல்லப்படும். கல்வி, நம்பிக்கை, செயல், அங்கீகாரம் என அனைத்திலும் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அந்த வழிமுறைக்கு சுன்னா என்று சொல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நாம் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், சுன்னாவை பரப்புங்கள், சுன்னாவின்படி செயல்படுங்கள் என்றால் இந்த இடத்துல சுன்னா என்பது பொதுவான அர்த்தத்தை உடையது அல்ல. மாறாக என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த கல்வியை கற்றிருந்தார்களோ அந்த கல்வி என்று அர்த்தம் வரும். அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கை என்று அர்த்தம் வரும். அவர்கள் என்ன அமல்களை செய்தார்களோ அந்த அமல்கள் என்று அர்த்தம் வரும். அவர்கள் மார்க்கத்தில் எதை அங்கீகரித்தார்களோ அந்த அங்கீகாரம் என்று அர்த்தம் வரும். கவனிங்க, திரும்ப படிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கல்வி, நம்பிக்கை, செயல், அங்கீகாரம் என அனைத்திலும் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அந்த வழிமுறைக்கு சுன்னா என்று சொல்லப்படுகிறது. மேலும் சுன்னா என்ற இந்த பதம் இபாதா, வணக்க வழிபாடுகள், அதே போன்ற அகீதா மற்றும் அகீதா கொள்கையில் இருக்கும் அம்சங்களுக்கும் சொல்லப்படும். ஆக சுன்னா என்பது ஒரு விரிவான ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறது இங்க இஸ்லாமிய ஷரியத்தில். சில நேரங்களில் ஒரு சுருக்கமான அர்த்தத்திற்கும் சொல்லப்படும். எப்படி? உதாரணமா, தொழுகைகளை, சுன்னத்துகளை நிறைவேற்றி தொழுங்க, தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகளை தொழுங்க, எந்த ஒரு அமலையும் சுன்னத்தான அடிப்படையில் செய்யுங்க, சுன்னத்தான முறையில் சாப்பிடுங்க, சுன்னத்தான முறையில் தூங்குங்க என்று சொல்லப்பட்டா அந்த இடத்தை கவனித்து அது ஒரு சுருக்கமான பொருளுக்குள்ளார வந்துடும். அப்படி இல்லாமல் இஸ்லாமிய வழக்கில் பொதுவாக சுன்னா என்று சொல்லப்பட்டா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட, அவர்களோடு தொடர்பு படுத்தப்பட்ட கல்வி, இபாதத்து, கொள்கை, வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள், அவர்கள் அங்கீகரித்த அங்கீகாரம் எல்லாவற்றையுமே அது எடுத்துக்கொள்ளும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ இந்த சுன்னா என்ற இந்த சொல்லுக்கு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா உறுதியா புரிந்து கொள்வதற்கு இதற்கு எதிரில், அதாவது ஆப்போசிட், இதற்கு எதிரில் என்ன சொல் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் கொண்டு வருவோமேயானால் அப்ப இன்னும் ரொம்ப புரியும். எப்படி? உதாரணமா அரபி மொழியில் சொல்லுவாங்க, அல் அஷ்யாவு துஉரஃபு பிஅضدادها, அல் அஷ்யாவு துஉரஃபு பிஅضدادها, பொருட்கள் அதற்கு முரணானவற்றை கொண்டு அறியப்படும். பொருட்கள் அதற்கு முரணானவற்றை கொண்டு அறியப்படும். எப்படி? உதாரணமா நெருப்பு, தண்ணி. இப்ப நெருப்பு சுடும் அப்படிங்கிறத இதுதான் சுடுறது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு தண்ணியை அதற்கு எதிரில் கொண்டு வந்தோம்னா இதை தண்ணிங்க, இது குளுமைங்க, இது அணைக்குங்க வச்சு புரிஞ்சுக்கலாம். எந்த ஒன்றையுமே அதற்கு முரணில், ஆப்போசிட்டில் என்ன இருக்கிறது என்பதை கொண்டு வரும் பொழுது அதை இன்னும் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்போ பகல், இரவு. இப்போ பகலுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரம் இருந்து இரவு ஆன உடனே பார்த்தியாப்பா இதான்ப்பா இரவு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல அதான்ப்பா பகல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ ஒரு எதிர்மறையான ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒன்றை நாம் ஈஸியாக இலகுவாக புரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் ரொம்ப கோபக்காரர், ஒருத்தர் ரொம்ப பொறுமையாளர். ஒருத்தர் ரொம்ப பொறுமையாளருடைய பொறுமையை நம்ம எப்போ தெரிஞ்சு கொள்ள முடியும்? கோபக்கார ஒருத்தரை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாரு, அதை எப்போ புரிந்து கொள்ள முடியும்? சுறுசுறுப்பான ஒருத்தரை பார்க்கும் பொழுது எப்பா இவன் சரியான சோம்பேறி இல்லைப்பா, அவர் பாரு என்ன சுறுசுறுப்பாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி எந்த ஒன்றையும் அதற்கு முரணான ஒன்றை கண்ணுக்கு முன் கொண்டு வரும் பொழுது இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் சுன்னா என்ற இந்த சொல்லை இன்னும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த சுன்னா என்ற இந்த சொல்லுக்கு எதிரில் என்ன சொல் மார்க்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சுன்னா என்ற அந்த சொல்லை. சரி, அப்போ என்ன சொல்லு இதற்கு எதிரில் பயன்படுத்தப்படுகிறது? அதுதான் பித்அத்துன். பித்அத்துன் அதனுடைய பன்மை பித்உன்.
இந்த பித்அத்துன் என்ற இந்த சொல்லு, அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா, அல்லாஹும்ம வபிக்க தௌஃபீக், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த பித்அத்துன் என்ற இந்த சொல் இருக்கிறதே, இது சுன்னா என்ற சொல்லுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. என்ன அர்த்தம்? சுன்னா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய வழிமுறை, அவர்களுடைய சஹாபாக்கள் காலத்தில் செய்யப்பட்ட வழிமுறை. பித்ஆ என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்காத, அவர்களுடைய சஹாபாக்கள் அறியாத, பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய வழிமுறை. ஆக சுன்னா என்ற இந்த சொல்ல பித்ஆ என்ற இந்த சொல்லோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது சுன்னா என்பதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக ஒரு அமல், தொழுகைக்கு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி, உதாரணமாக லொஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து தொழுகணும். அந்த தொழுகையை இப்படி தொழுகணும். இதை யார் செஞ்சா? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பித்அத், ஒருத்தர் இறந்துட்டா 3வது ஃபாத்திஹா ஓதணும், வார ஃபாத்திஹா ஓதணும், 40வது ஃபாத்திஹா ஓதணும். இதை யாருங்க சொல்லி கொடுத்தா? இதை யார் செய்து காட்டினால் என்றால் இதை எங்கள் மூதாதையர்கள்லாம் செய்திருக்கிறார்கள். அப்போ ரசூல்லா செய்யலையா? ரசூல்லா செய்யலை. சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா? அவர்களும் செய்யலை. அப்போ இது பித்அத். அப்போ சுன்னத் என்ற சொல்ல பித்அத் என்ற சொல்லோட நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது சுன்னா என்பது எது, பித்ஆ என்பது எது என்பதை தனியாக அதாவது பிரித்து புரிந்து கொள்ள முடிகிறது. கவனிங்க. மேலும் சுன்னா என்ற இந்த பதம் இபாதா, வணக்க வழிபாடுகள் மற்றும் அகீதா, அதாவது கொள்கையில் இருக்கும் அம்சங்களுக்கும் சொல்லப்படும். இதற்கு எதிர்ப்பதமாக பித்ஆ, அதாவது தமிழில் அனாச்சாரம் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நூலுடைய ஒரு குறிப்பான ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், எந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னாலும் அதற்கு ஒரு தெளிவான ஆதாரத்தையும் இந்த ஆசிரியர் கொடுப்பார்கள். ஆக இந்த இடத்துல இதுக்கும் ஒரு ஆதாரத்தை சொல்றாப்புல. எதற்கு? அதாவது சுன்னா என்பதை எப்படி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும், இந்த சுன்னாவுக்கு எதிரான சில விஷயங்களும் இருக்கின்றன என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்காக ஒரு முக்கியமான ஹதீஸை ஆசிரியர் கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸையும் பித்அத்துகளை பற்றிய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவாக விவரமாக பார்க்க இருக்கின்றோம். கவனிங்க. அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரன் ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். ஃபஇன்னஹு, ஆக நிச்சயமாக செய்தி என்னவென்றால், மன், யார் ஒருவர், யஇஷ், வாழ்வாரோ, மின்கும், உங்களிலிருந்து, அதாவது உங்களிலிருந்து யாரு என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி வாழ்வார்களோ அவர்கள் ஃபஸயரா, கவனிப்பார்கள், பார்ப்பார்கள். எதை? இக்திலாஃபன் கசீரன், அதிகமான கருத்து முரண்பாடுகளை, பலதரப்பட்ட கருத்துக்களை. இவர் ஒன்று சொல்வார், அவர் ஒன்று சொல்வார், கூஃபால உள்ள ஒருத்தர் ஒன்று சொல்வார், பஸ்ரால உள்ளவர் ஒருத்தர் ஒன்று சொல்வார், ஈராக் மதீனால உள்ளவர் ஒன்று சொல்வார், மக்கால உள்ளவர் ஒன்று சொல்வார், சிரியால உள்ளவர் ஒன்று சொல்வார். பலதரப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ இஸ்லாம் உங்களுக்கு குழம்பிடுமா? இஸ்லாம் குழம்பவே குழம்பாது. இஸ்லாம் எப்போதுமே அது தெளிவானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முரண்பாடான சொற்களை, முரண்பாடான கருத்துக்களை நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யுங்கள்? ஃபஅலைக்கும், நீங்கள் பின்பற்றுங்கள், பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். இன்னொரு அர்த்தம் அலைக்கும், பற்றி பிடியுங்கள். வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். அல் மஹ்தியின் என்றால் நேரு வழியில் நடத்தப்பட்ட, அர் ராஷிதீன் என்றால் நேரு வழியில் நடந்த, நேரு வழியில் நடந்த, நேர்வழி காட்டப்பட்ட கலீஃபாக்களின் சுன்னத்தையும் என்னுடைய சுன்னத்தையும் நீங்கள் பற்றி பிடியுங்கள், அதாவது உறுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக இந்த இடத்துல சுன்னா என்ற இந்த சொல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அந்த 4 கலீஃபாக்கள், அதாவது அந்த சஹாபாக்களுடைய ஜமா, அவர்களுடைய வழிமுறையை குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது, தஅரீஃபு அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உடைய வரையறை. இதில் சுன்னாவுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா தான் ஒன்றா சேர்த்து நம்ம பார்ப்பது நமக்கு இலகுவாக இருக்கும்.
இரண்டாவது வார்த்தை ஜமாஆ. சரி, இப்போ அரபி மொழியில் ஜமாஆ என்ற இந்த சொல்லு என்ன அர்த்தம்? ஜமாஅ யஜ்மஉ, ஜமாஅ ஒன்றிணைத்தான், ஒருங்கிணைத்தான், சேகரித்தான், பிரிந்து இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றாக கொண்டு வருவது. சரியா? ஜம்உல் அம்வால், பொருள்களை சேகரிப்பது. இந்த மாதிரியான அர்த்தத்தில் இந்த ஜமாஅ யஜ்மஉ என்பதிலிருந்து வந்த ஜமாஅ என்ற சொல்லு பயன்படுத்தப்படுகிறது மொழியில். அதாவது அரபி மொழியில் அல் ஜமாஅ என்ற சொல்லு ஒன்றை ஒன்றோடு இணைப்பது, சேர்ப்பது என்ற பொருளில் இது பயன்படுத்தப்படுகிறது. பிரிவு, பிரிவினை, பிளவு என்ற அர்த்தத்தை தரக்கூடிய தஃபர்ருக், ஃபுர்கா, புரியுதா, ஆகிய பதங்களுக்கு எதிர் சொல்லாக ஜமாஅ என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒன்று சேர்த்தல், ஒருங்கிணைத்தல், சேகரித்தல் என்று சொல்லும் பொழுது அதுக்கு எதிரில் என்ன வார்த்தை இருக்கும்? ஒன்று சேர்ந்திருப்பதை பிரிப்பது, இணைந்திருப்பதை அகற்றுவது, ஒன்றொன்று தனித்தனியாக அனைத்தையும் பிரித்து விடுவது. ஸோ இந்த ஜமாஅ என்ற சொல்லு ஒன்று சேர்ப்பதற்கும் தஃப்ரீக் அல்லது தஃப்ரீகத்துன் அல்லது ஃபிர்கத்துன் என்ற சொல்லு பிரிவதற்கு சொல்லப்படுகிறது. அல் ஜமாஅ என்ற சொல் மக்களில் அதிகமான எண்ணிக்கையில் ஒன்று சேர்ந்தவர்களையும் ஒரு நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்த மக்களையும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஜமாஅ என்ற சொல்லு அரபி மொழியில் ஒன்று சேர்த்தல், சேகரித்தல், இணைத்தல், ஒருங்கிணைத்தல் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்படுவதை போன்று ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய பல மக்களுக்கும் ஜமாஅ என்று சொல்லப்படும். அப்போ அவங்கெல்லாம் ஒரு கூட்டங்க. இப்போ ஜமாஅவுக்கு தமிழில் நம்ம அர்த்தம் வைக்கிறதா இருந்தால் கூட்டம் என்று அர்த்தம் வைக்கலாம். அப்போ அவங்க ஒரு கூட்டம், இவங்கெல்லாம் தனி கூட்டங்க. இப்போ இவங்க உதாரணத்துக்கு இப்போ இவங்க மதுரைக்கு, இவங்கெல்லாம் மதுரைக்கு போகிற கூட்டம், மதுரைக்கு போகிற ஜமாத்து. இவங்க யார்? இவங்க திருநெல்வேலிக்கு. அப்போ ஒரு நோக்கத்தில், ஒரு கொள்கையில், ஒரு திசையில் ஒன்று சேர்ந்தவர்களை குறிப்பதற்காகவும் ஜமாஅ என்ற சொல்லு பயன்படுத்தப்படுகிறது. அல் ஜமாஅ என்ற சொல்லு மக்களில் அதிகமான எண்ணிக்கையில் ஒன்று சேர்ந்தவர்களை, அதாவது ஒரு நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்த மக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது மொழி அடிப்படையில். எப்படி சுன்னாவுக்கு மொழி அடிப்படையில், ஷரியா அடிப்படையில் என்று பிரித்து பார்த்தோமோ அதே போல் இப்போ மொழி அடிப்படையில் ஜமாஅ என்ற சொல்லு என்னென்ன அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்தோம். இப்போ இஸ்லாமிய வழக்கில் ஜமாஅ என்பது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது பாருங்கள். இஸ்லாமிய வழக்கில் ஜமாஅ என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அதாவது முஸ்லிம்களின் கூட்டத்தை குறிக்கிறது. அதாவது இந்த சமுதாயத்தின் முன்னோரான சஹாபா, தாபிஈன் மற்றும் மறுமை நாள் வரை நன்மையில் அவர்களை பின்பற்றி நடப்பவர்களை குறிக்கிறது. அவர்கள் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் மீது அகத்திலும் புறத்திலும், உள்ரங்கத்திலையும் வெளியிலையும், அதாவது அவங்களுடைய உள்ளத்திலேயும் அந்த ஈமான் இருக்கும், வெளியிலேயும் ஈமானுடைய செயல் இருக்கும். சுன்னாவின் மீது அகத்திலும் புறத்திலும் ஒன்றிணைந்து இருப்பார்கள். ஆக ஜமாஅ என்பது, அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமின், முஸ்லிம்களுடைய அந்த கூட்டமைப்பு என்பது எதை குறிக்கிறது? இந்த சமுதாயத்தின் முன்னோர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள் மற்றும் மறுமை நாள் வரை நன்மையில் அவர்களை பின்பற்றி நடப்பவர்களை குறிக்கிறது. அவர்கள் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் மீது அகத்திலும் புறத்திலும் ஒன்றிணைந்து இருப்பார்கள். அப்போ ஒருத்தர் வெளியில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றார், அவருடைய உள்ளத்தில் குர்ஆன் சுன்னா இல்லை என்றால் அவர் இந்த கூட்டத்தில் வரமாட்டார். அது நாளையில் மறுமையில் அல்லாஹ் முடிவு செய்வான். உலகத்தில் நமக்கு தெரியாது அவர் எப்படி இருக்கிறார்னு சொல்லிட்டு, மறுமையில் அல்லாஹ் பிரித்து விடுவான். மூமின்கள் ஒரே ஜமாவாக, ஒரே ஜமாஅவாக, அதாவது ஒரே கூட்டமாக பிரிவுகள் இன்றி இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். ஆக நமக்கு மத்தியில் எந்த விதமான பிரிவுகளும் பிளவுகளும் வந்துவிடக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. மேலும் மூமின்கள் அன்றி, அதாவது மேலும் மூமின்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பர நட்புடன், பரஸ்பரனா ரெண்டு பக்கத்திலையும் நாமும் நேசிக்கணும், அவர்களும் நம்மை நேசிக்கணும். அப்போ பரஸ்பர நட்புடன், நேசத்துடன், உதவி ஒத்தாசையுடன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். மேலும் முஃமின்கள் தங்களுக்கிடையில் பிளவுபடுவது, கருத்து வேறுபாடு கொள்வது மற்றும் சண்டையிடுவதிலிருந்து அல்லாஹ் அவர்களை தடுத்திருக்கிறான்.
ஆக நமக்கு மத்தியில் யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம் என்று இருந்துவிட முடியாது. நாம் நம்மால் முடிந்த அளவு ஆதாரங்களை நோக்கி வரும்போது, நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, நாம் நம்மால் முடிந்த அளவு ஆதாரங்களை நோக்கி அழைக்கும் போது, தனிப்பட்ட மனிதர்களுடைய கருத்தின் பக்கம் அல்ல, ஆதாரங்களை நோக்கி அழைக்கும் பொழுது, ஆதாரங்களை நோக்கி மக்களை ஒன்று சேர்க்கும் போது, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை, பிரிவுகளை, கருத்து வேறுபாடுகளை நாம் குறைத்து கொண்டே வரலாம். ஆதாரத்தின் பக்கம் ஒன்று சேர்க்காம மனிதர்களின் பக்கம் மக்களை நீங்கள் அழைப்பீர்களேயானால் கண்டிப்பாக பிளவுகள், பிரிவுகள் உண்டாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க, அல்லாஹு தாலாவுடைய மிக முக்கியமான கூற்று அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 103வது வசனம். இந்த குறிப்பாக இந்த புத்தகத்தில் வரக்கூடிய அத்தனை ஹதீஸுகளையும் நீங்கள் மனப்பாடம் செய்திடணும், அதே போல் வசனங்களையும் மனப்பாடம் செஞ்சிடணும். எல்லாவற்றையுமே அந்த அறிவிப்பாளர் ஹதீஸ் நூலு, ஹதீஸ் எண்ணோட இன்ஷா அல்லாஹ், அதே போல ஆயத்துகளை சூரா எண்ணு, வசன எண்களோட கவனிங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான், வஅத்தஸிமு, நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள், எதை பிஹப்லில்லாஹி, அல்லாஹ்வுடைய கயிறை, அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை. எப்படி ஜமீஅன் எல்லோரும் சேர்ந்து, தனித்தனியாக இல்லை, வலா தஃபர்ரகு, நீங்கள் உங்களுக்குள் பிரிந்து விடாதீர்கள், கூட்டம் கூட்டமாக, தனித்தனி ஜமாத்தா, தனித்தனி பிளவுகளாக பிரிந்து விடாதீர்கள். வத்குரு, நீங்கள் நினைத்து பாருங்கள், நிஅமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை, அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் செய்த அருட்கொடையை. அல்லாஹ் எப்படிப்பட்ட அருட்கொடை செய்தான், எப்போது செய்தான்? இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தான், முஹப்பத்தை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும், நீங்கள் ஆகிவிட்டீர்கள், பினிஅமதிஹி, அவனுடைய அருட்கொடையினால், இஹ்வானன், சகோதரர்களாக. ஆக இஸ்லாமுக்கு முன்னால், இந்த மார்க்கத்திற்கு முன்னால் நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டு உங்களுக்குள் பகைமை பாராட்டி கொண்டிருந்தீர்கள். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாம் என்ற நிஅமத்தை கொண்டு உங்களை ஒன்று சேர்த்து விட்டான். அதனால ஒன்று சேர்க்கப்பட்ட நீங்கள் மீண்டும் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்றாக பற்றி பிடித்திருங்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. அதே போல 3வது அத்தியாயத்தினுடைய 105வது வசனம், மேலே சொன்ன வசனத்துக்கு அப்படியே கொஞ்சம் கீழே, வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். வலா தகூனு, நீங்கள் மாறிவிடாதீர்கள், ஆகிவிடாதீர்கள், கல்லதீன, அந்த மக்களை போல. யார்? தஃபர்ரகு, பிரிந்து விட்டார்கள், வக்தலஃபு, கருத்து வேறுபட்டார்கள், தங்களுடைய மார்க்க விஷயங்களில் ஆளுக்கு ஒரு கருத்து, ஆளுக்கு ஒரு கொள்கை என்று பிரிந்தார்கள் அல்லவா? யாரு? யூதர்கள், நஸ்ரானிகள். அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இப்படி அவங்க கருத்து வேறுபட்டார்களே, முரண்பட்டார்களே, மின்பாதி மாஜா அஹ்முல் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு வந்த பின்னர், தெளிவான ஆதாரங்கள் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு ஆதாரங்களை பின்பற்றாமல் மனிதர்களின் கருத்தை பின்பற்றியதால் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்களே, அவர்களை போன்று முஸ்லிம்களே நீங்களும் ஆகிவிடாதீர்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய ரொம்ப எச்சரிக்கையான ஒரு கூற்று. சரி, அடுத்து ஒரு ஹதீஸ் பாருங்க. அந்த ஹதீஸில் என்ன வருது? இந்த ஹதீஸை முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க. இமாம் அபூதாவுத் பதிவு செய்கிறாங்க. ஹதீஸ் என்ன? 4597. ஹதீஸில் என்ன வருகிறது? வ இன்ன ஹாதிஹில் மில்லத, இந்த மக்கள், இந்த மார்க்கத்தை உடையவர்கள், சதஃப்தரிகு அலா 73, அதாவது 73ஆக பிரிவார்கள். இதுக்கு இந்த ஹதீஸுக்கு முன்பு ஒரு தொடர் இருக்கு. அதாவது யூதர்கள் 71ஆக, நஸ்ரானிகள் 72ஆக, இந்த உம்மத்து 73ஆக பிரியும். சிந்தானி வ சபூன ஃபின்னார், 72 கூட்டம் நரகத்தில் போய் விழுந்துரும். வவாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒரு கூட்டம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். வஹியல் ஜமா, அவங்க யாரு? யார் இந்த மார்க்கத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்களோ, புரியுதா? அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ். அப்போ கண்டிப்பாக இந்த மார்க்கத்தில் பலர் கருத்துகளால் முரண்படுவார்கள், இந்த மார்க்கத்தை விட்டு பிரிந்து பல கொள்கையில் போவாங்க,
சொல்லப்பட்ட ஆதாரங்களுக்கு மாற்றமாக போவாங்க. அதில் நேர்வழி பெற்றவர்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் தான். அவங்க யார் ஆதாரத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்களோ அல் ஜமா. அதே போல கவனிங்க, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமாஅத்தி, நீங்கள் ஜமாஅத்தை பின்பற்றுங்கள். வ இய்யாக்கும் வல் ஃபுர்கத, நான் உங்களை எச்சரிக்கிறேன் பிரிந்து போவதிலிருந்து. ஃப இன்ன ஷைத்தான மஅல் வாஹிதி, ஷைத்தான் இருக்கிறானே ஒருவனோடு இருக்கிறான். வஹுவ மினல் இஸ்னைனி அபஅத், ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறான். மன் அராத புஹ்பூபத்தல் ஜன்னா, யார் சொர்க்கத்தின் சிறந்த இடத்தை அடைய விரும்புகிறாரோ ஃபல் எல்சமில் ஜமாஅ, அவர் ஜமாஅத்தோடு சேர்ந்து இருக்கட்டும், ஜமாஅத்தை உறுதியாக பின்பற்றி கொள்ளட்டும். ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் ஒரே கொள்கையில் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்கள் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? முஸ்லிம்கள் கொள்கைகளாக பிரிவதை, முஸ்லிம்கள் கொள்கைகளிலே குழப்பம் செய்து கொண்டு அவர்கள் ஒற்றுமையிலிருந்து பிரிந்து போவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இப்போ இந்த ஜமாஅ என்பது பல லட்சம் பேர் பல ஆயிரம் பேர் இருந்தால் தான் அவங்களுக்கு தான் சொல்லப்படுமா என்றால் அப்படி கிடையாதுங்க. அதான் நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே வந்தேன், நீங்கள் கவனித்திருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆதாரம், ஆதாரம், தலீல். ஆதாரத்துக்கு அரபியில் தலீல் என்ற வார்த்தை, ஆதாரம்ங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிக்கொண்டே வந்தேன். அப்போ ஆதாரம் நமக்கு முக்கியமே தவிர மனிதர்களுடைய எண்ணிக்கை முக்கியமில்லை ஜமாஅத்துக்கு. கவனிங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல் ஜமாஅத்து மா வாஃபகல் ஹக்க வ இன் குன்த வஹ்தக. ஜமாஅ என்பது உண்மைக்கு நேர்பட்டவர்கள், அதாவது உண்மைக்கு ஒத்துப்போனவர்கள். வ இன் குன்த வஹ்தக், நீ ஒருவன் தான் உண்மைக்கு ஒத்து போற என்றால் நீ தான் ஜமாத்து, உன்னோட தான் மக்கள் வரணுமே தவிர பொய்யில இருக்கக்கூடிய பெரும்பான்மையோட நீ போய் சேர்ந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க, பொய்யில பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க, அப்பா பெரும்பான்மையான ஜமாத்து கூட்டம் அதுக்கு தானப்பா இருக்குதுன்னு சொல்லி பொய்யோட போய் சேர்ந்துட முடியுமா? தவறில் போய் சேர்ந்துட முடியுமா? வழிகேட்டில் போய் சேர்ந்துட முடியுமா? முடியாது. யார் ஒருவர் உண்மைக்கு நேர்பட்டு உண்மைக்கு துணை இருக்கிறாரோ, உண்மையோடு வாஃபக்கன்னு சொன்னால் நேர்படுவது, ஒத்துப்போவது, இணங்கி இருப்பது, உண்மையோடு சேர்ந்து இருப்பது, யார் உண்மையில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜமாத்து. உண்மையில் இருப்பவர் ஒருத்தராக இருந்தாலும் சரி. ஆக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் சஹாபாக்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் பற்றி பிடித்திருப்பவர்கள் ஆவார்கள். புரிஞ்சுச்சா? அவர்கள் கொள்கை, சொல் மற்றும் செயல் என அனைத்திலும் அந்த நன்மக்களின் வழியில் செல்வார்கள். ஆக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பதை இப்போ மேற் சொல்லப்பட்ட அந்த விளக்கங்களிலிருந்து ஒருங்கிணைத்து அப்படியே அந்த கருத்து சார நீங்கள் கொண்டு வந்தால் இது யாரை குறிக்கக்கூடிய வார்த்தை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா, அதே போல சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், பற்றி பிடித்திருப்பவர்கள். புரியுதுங்களா? அதே போல் கொள்கையில், சொல் செயலில் அவங்களுடைய வழியில் யாரெல்லாம் போகிறாங்களோ இவர்கள் எல்லோரையுமே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லப்படும். அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த நிறத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி. சரி, அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் உறுதியாகவும் நிலையாகவும், அதாவது நிரந்தரமாக இருப்பார்கள். கொஞ்ச காலம் பின்பற்றுவது, அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து இன்னொருத்தருடைய கொள்கையில் போயிடுறது, அப்படிலாம் கிடையாது. எப்போதுமே ஒரே தான். நமக்கு வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய சஹாபாக்கள் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. மார்க்கத்தில் புதுமைகளை, அதாவது பிதஅத்துகளை உண்டாக்குவதிலிருந்து தூரமாக இருப்பார்கள். இத்தகைய மக்கள் மறுமை நாள் வரை வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பது காலத்தோடு முடிந்து விடக்கூடிய மக்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா எல்லா காலத்திலையும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ மக்களை வழிகாட்டிகளை வைத்து கொண்டே இருப்பான். அதுதான் இந்த மார்க்கம் உயிரோடு இருக்கிறது, நிரந்தரமான மார்க்கம் என்பதற்கான மிகப்பெரிய சான்று. புரியுதுங்களா? இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். தப்லீக் ஜமாத் என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே வழிகட்டு போயிருந்தாங்க, நாங்கள் தான் உம்மத்துக்கு மத்தியில் நேரு வழியை கொண்டு வந்தோம் அப்படிம்பாங்க. தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே வழிகட்டு போயிருந்தாங்க, நாங்கள் தான் சத்தியத்தை கொண்டு வந்தோம். அட அறிவாளிங்களா,
சத்தியத்தை கொண்டு வந்தவங்கள நீங்களும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் சத்தியத்தை கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு முன்னாடி போன எல்லாருமே ரசூல்லா காலத்திலேருந்து வழிகட்டு போயிருந்தாங்க என்று சொல்வீர்களே, ஆனால் அப்போ நீங்கள் தான் முதல்ல வழிகேடர்கள். புரியுதா? ஒவ்வொரு காலத்திலையும் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மக்களை நேரு வழியில் நடத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அதாவது இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் உறுதியாகவும் நிலையாகவும் இருப்பார்கள். மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவதிலிருந்து தூரமாக இருப்பார்கள். இத்தகைய மக்கள் மறுமை நாள் வரை வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு உரியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைக்கும்? இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுக்கு. பிற மக்களை விட ஓங்கி உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆக இவர்களை பின்பற்றுவது நேர்வழியாகும், இவர்களுக்கு முரண்படுவது வழிகேடாகும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பவர்கள் பல்வேறு பிரிவுகளிலிருந்து பல தன்மைகளால், பல சிறப்புகளால், பல பண்புகளால் வித்தியாசப்பட்டிருப்பார்கள். நீங்கள் எப்போதும் நான் இதுக்கு முன்பு சொன்னது மாதிரி, அப்போ ஒரு விஷயத்தை அறிகிறதா இருந்தால் அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு எதிரில் என்ன இருக்குது என்று நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அறிய விரும்புகிற விஷயத்தை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை இன்னும் நல்ல நீங்கள் தெளிவாக புரிய விரும்புகிறீங்கன்னு சொன்னால், இதற்கு எதிரில் எந்த கூட்டம் இருக்கிறார்களோ அந்த கூட்டங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொண்டா, அப்போ இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ஏன் இவ்வளவு சிறப்புகள் உடையவர்கள், இவங்களுக்கு இவ்வளவு சிறப்பான தனித்தன்மைகள் என்ன என்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளலாம். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார அமர்வில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த கல்வியை கொண்டு நற்பலன்களை கொடுப்பானாக. அல்லாஹு தஆலா அவன் விரும்பிய நேர்வழி பெற்ற நல்வழியில் நடக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தில், அவர்களுடைய தோழர்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.